கோயம்புத்தூர் மக்களை மாதிரி ஒரு மரியாதையான மக்களை பார்க்க முடியாது. பேச்சிலேயே அவ்வளவு மரியாதை இருக்குன்னு ஒரு பேர் வாங்கியிருக்கிற ஊரு இல்லையா? யாரா இருந்தாலும் என்னங்க வாங்க, மரியாதை மரியாதை வந்து 1% கூட கம்மியாகாத ஒரு ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற மக்களை பார்த்து அடுத்த ஊர்ல போய் வந்து அப்படிங்கிற பேச்சுங்கிறது வந்து வன்மையா கண்டிக்கக்கூடியதுதான். ஆனா கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் பொது வெளியில ஆய்வு எல்லாம் சவுண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சத்தம் போட வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க கோயம்புத்தூர் உண்டு, அவங்க ஊரை எடுக்க மாட்டாங்க. பக்கத்து ஊர் எல்லாத்தையும் போய் வந்து தங்கத்தட்டுல வந்து உணவு உண்டு மகிழ்ந்தவர்கள் அவங்க எல்லாம். வாழ்க்கையில கஷ்டம் என்னன்னு தெரியாம அப்பாவோட காசு கொள்ளையடிச்ச காசுல பல ஆயிரம் கோடிகள் சொத்து குவிச்சு வச்சிருப்பவங்களுக்கு எல்லாம் ஒரு உழைப்புன்னா என்ன, ஒரு ஊரோட அருமை என்ன, அந்த ஊர் மக்களோட பண்பு என்ன, தன்மை என்னெல்லாம் தெரியாது. இல்ல அவர் அப்படி பேசும்போது அங்கதான் செந்தில் பாலாஜி அவர்களும் உட்கார்ந்து இருக்காரு. அவர் சொல்றதை கேட்டு சிரிக்கிறாரு. அவரு எந்த ஒரு ரியாக்ஷனும் வேற மாதிரி கூட இல்ல, சிரிச்சிட்டு இருக்காரு. அவர் வேற என்ன பண்றாரு? செந்தில் பாலாஜி சிரிக்கலைன்னா அப்புறம் சன் டிவில செந்தில் பாலாஜி முகம் தெரியாது. செந்தில் பாலாஜி பத்தி எந்த நியூஸ் வராது. அப்புறம் கோல்மால்புர குடும்பத்துல இருந்து யார் என்ன பண்ணாலும் சிரிச்சுட்டு தலையாடிட்டு அவங்களுக்கு சாமரை வீசுறதுதான் திமுகவோட பரம்பரை கொத்தடிமைகள் வேலை. செந்தில் பாலாஜி அந்த பரம்பரை கொத்தடிமைகள்ல ஒருத்தர் தானே. கோயம்புத்தூர் சுற்று வட்டார கொங்கு மண்டலம்னு எடுத்தவர்களாலுமே மொத்தம் ஒரு 63 சட்டமன்ற தொகுதியில 63 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இருந்தா அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அது குறிப்பாக எங்க அண்ணன் எஸ்பி வேலுமணி அவரோட கோட்டை அது. சட்டமன்ற தேர்தலில் வந்து என்ன தலையில் நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. இந்த தேர்தல் இப்போ வந்து மன்னராட்சிக்கு முடிவு கட்டுற தேர்தல். மு.க. ஸ்டாலினுக்கும் சரி அவர் பையனுக்கும் சரி அரசியல் வாழ்க்கையை முடியக்கூடிய ஒரு தேர்தல். முடிய போகுதுன்னு கேட்டா ஆமா கண்டிப்பா முடியும். பேச்சாலே வளர்ந்த திராவிட கட்சி இப்ப பேச்சாலே வீழ போகுது திமுகவை பொறுத்த வரைக்கும். அதுக்கு முழு உதாரணம் மு.க. ஸ்டாலின் ஒரு பையனுக்கும். அவர் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் தானே 3 வருஷம் ஜெயிலு. இவங்கள மாதிரி ஜல்லிக்கட்டு தடை பண்றதுக்கு வேலையை பார்த்துட்டு அப்புறம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றது. காவிரி அரசு இதில் வெளியிடாம அமைதியா உட்காந்து அப்புறம் நாங்க பண்ணிட்டோம். எதை எடுத்தாலும் அதிமுக ஸ்டிக்கர் ஒட்டி தான் வெக்கம் இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. இப்ப போராட்டம் கேட்டா அனுமதி தரதில்லை. அவ்வளவு பயம் ஸ்டாலின். போராட்டங்களை சந்திக்கிறதுக்கே அவளுக்கு அவ்வளவு பயம். ரொம்ப ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள வந்து வண்டியில ஏற்றி மாற்றுத்திறனாளிகள் கூட பார்க்காம எந்த கல்யாண மண்டபத்தும் கூட்டு போகாம ஒருத்தரையும் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. இது அவங்க குடும்பத்தினருக்கு தகவல் கொடுக்கல. பாருங்க ஒரு அடக்குமுறை எவ்வளவு தூரம் பாருங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு. இதெல்லாம் திமுக வந்து ஒரு முடிவுரை எழுதுவதற்கான எல்லா காலமும் நெருங்கிருச்சு. நாங்க சொன்னதுக்கான உண்மையின் வெளிப்பாடு இது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அஇஅதிமுகவை சேர்ந்த திரு கோவை சத்யன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் கோயம்புத்தூர்ல ஒரு திமுக கூட்டத்துல பேசும்போது சொல்றாரு, கோயம்புத்தூர் மக்கள் பக்கத்து ஊரை கெடுப்பவர்கள் அப்படின்ற மாதிரி அவமரியாதையாக பேசிட்டான்னு சொல்லி பல தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. எலெக்ஷன் நெருங்கும் தருவாயில இப்படி பேசியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? தயாநிதி மாறனுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே. செக்ரட்டேரியட்ல போயிட்டு சீஃப் செக்ரட்டரி பார்த்துட்டு வந்து நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களா, எங்களையெல்லாம் அப்படி நடத்துறீங்க அப்படின்னு பேசினவர் தானே. அது இங்க தலைமை செயலகத்தில் வச்சே பேட்டி கொடுத்தவர் தானே. அவர் இதோட புதுசு ஒன்றும் இல்லையே. இதனாலதான் அவர் எங்கேயுமே மேடையில பேச விடுறது. மரியாதைக்குரிய கருணாநிதி இருக்க வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு தடவை தான் நடுவில் மேடையில் ஒரு தடவை பேசினார் மதுரையில. அதுக்கப்புறம் அவர் எங்கேயும் மேடையில ஏற்றதே கிடையாது. இது வந்து அவரோட வாடிக்கையான ஒரு விஷயம். அடுத்தவரோட சாமானியர்களோட மனநிலை என்னவா இருக்கும், சாமானியர்கள் வாழ்க்கை எப்படியா இருக்கும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. தங்கத்தட்டுல வந்து உணவு உண்டு மகிழ்ந்தவர்கள் அவங்க எல்லாம். வாழ்க்கையில கஷ்டம் என்னன்னு தெரியாம அப்பாவோட காசு கொள்ளையடிச்ச காசுல பல ஆயிரம் கோடிகள் சொத்து குவிச்சு வச்சிருப்பவங்களுக்கு எல்லாம் ஒரு உழைப்புன்னா என்ன, ஒரு ஊரோட அருமை என்ன, அந்த ஊர் மக்களோட பண்பு என்ன, தன்மை என்னெல்லாம் தெரியாது. இது ஒன்றும் புதுசு இல்லை. இது அவரோட வாடிக்கையான ஒரு விஷயம். இல்ல அவர் அப்படி பேசும்போது அங்கதான் செந்தில் பாலாஜி அவர்களும் உட்கார்ந்து இருக்காரு. அவர் சொல்றதை கேட்டு சிரிக்கிறாரு. அவரு எந்த ஒரு ரியாக்ஷனும் வேற மாதிரி கூட இல்ல, சிரிச்சிட்டு இருக்காரு. அவர் வேற என்ன பண்றாரு? செந்தில் பாலாஜி சிரிக்கலைன்னா அப்புறம் சன் டிவில செந்தில் பாலாஜி முகம் தெரியாது. செந்தில் பாலாஜி பத்தி எந்த நியூஸ் வராது. அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? அப்புறம் இப்ப இது தமிழகத்தினுடைய கேபிள் நெட்வொர்க்கோட ஒரு 60-70 விழுக்காடு மார்க்கெட் ஷேருங்கிறது சுமங்கலி கேபிள் விஷன் சன் டிவிக்கு தான் இருக்கு. பிரதான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல இன்னைக்கு சன் டிவி தான் இருக்கு, சன் குழுமம் தான் இருக்கு. அப்புறம் ஊடகத்துல இருட்டடிப்பு போட்டாங்கன்னா அப்புறம் செந்தில் பாலாஜி என்ன பண்ணாலும் வெளியே தெரியாது. வேற வழி இல்ல. அவங்க என்ன சொன்னாலும் பேசாம இருந்துட்டு தான் போகணும். கேட்டுதான் அந்த கோல்மால்புர குடும்பத்துல இருந்து யார் என்ன பண்ணாலும் சிரிச்சுட்டு தலையாடிட்டு அவங்களுக்கு சாமரை வீசுறதுதான் திமுகவோட பரம்பரை கொத்தடிமைகள் வேலை. செந்தில் பாலாஜி அந்த பரம்பரை கொத்தடிமைகள்ல ஒருத்தர் தானே. அவரு ஒன்றும் பெருசால ஒண்ணும் இல்லையா. அவரும் தியாகி இல்ல, அது தெரியுங்க, பெரிய தியாகியாச்சு.
இந்த ம் மாதிரி தியாகங்கள் எல்லாம் மேடையில உட்காந்து பண்ணணும். இதுக்காக தான் தியாகம் பட்டம் கொடுக்குறாங்க. கண்டிக்கக்கூடிய துணிவு முதுகெலும்புலாம் யாருக்கு இருக்கு? இந்த மாதிரி ம். தியாகம் பண்ணதுனால தியாகி அப்படிங்கிற பட்டம்லாம் கிடைக்கும். இல்ல கண்டிக்கக்கூடிய துணிவு அவருக்கு இல்லைன்னா ரைட் ஓகே. கோயம்புத்தூர் மக்களுக்கு இருக்கும்ல, ஏன்னா எலெக்ஷன் இருக்க தருவாயில இவங்க இப்படி கோயம்புத்தூர் மக்களை மட்டும் அது பக்கத்தூரை கெடுப்பவங்க அப்படின்னு பேசிட்டு சிரிக்கிறாங்க அப்படின்னா அது தேர்தலில் அவங்க திருப்பி கொடுக்க அந்த நீங்க சொல்ற துணிவு இருக்கும்ல மக்களுக்கு, கோயம்புத்தூர் சார் மக்களுக்கு. என்னோட பேர் என்ன சார்? கோவை சத்யன் அவர்கள். அப்புறம் சார், ம் சார் ஊர்ல வந்து இன்னைக்கு ஃபுல்லா தமிழ்நாடுல உலகம் எங்கும் போனா கூட கோயம்புத்தூர் மக்களை மாதிரி ஒரு மரியாதையான மக்களை பார்க்க முடியாது. பேச்சிலேயே அவ்வளவு மரியாதை இருக்குன்னு ஒரு பேர் வாங்கியிருக்கிற ஊரு இல்லையா? யாரா ம் இருந்தாலும் என்னங்க வாங்க, மரியாதை மரியாதை வந்து 1% கூட கம்மியாகாத ஒரு ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற மக்களை பார்த்து அடுத்த ஊர்ல போய் வந்து அப்படிங்கிற பேச்சுங்கிறது வந்து வன்மையா கண்டிக்கக்கூடியதுதான். ஆனா கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் பொது வெளியில ஆய்வு எல்லாம் சவுடுல கொடுக்க மாட்டாங்க. சத்தம் போட வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே சார். அப்படிப்பட்ட அந்த கோயம்புத்தூர் தொகுதி 10 தொகுதிகளை கொண்டிருக்கு அந்த மாவட்டம். தேர்தல் இந்த முறை எப்போ பரவாயில்ல. பார்த்தாலுமே அது அதிமுக பாஜகவுக்கு ஒரு ஃபேவராவே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் அந்த மாவட்டம். இப்போ ரெண்டு கட்சிகளும் கூட்டணியில இருக்கும் பட்சத்துல இந்த கோயம்புத்தூர் தொகுதியை கைப்பற்ற திமுக தங்களுடைய வேலைகளை செய்யும் பார்த்தா இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்தா ஷோர் அண்ட் ஷார்ட்டா அதிமுக பாஜக அந்த கூட்டணிக்கு தான் இந்த முறை கோயம்புத்தூர் மாவட்டம்னு எழுதிக்கலாம்னு வச்சுக்கலாமா? மொத்தம் 11 தொகுதிங்க. ம் 11 தொகுதி இப்போ வந்து ஒரு தொகுதி மேக்சிமம் கூட்டணிக்கு போகும். போன முறை பாத்தீங்கன்னாக்கா நம்ம அக்கா வானதிக்கு வந்து கோயம்புத்தூர் தெற்கு. ஸோ அதனால ஒரு தொகுதி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா கோயம்புத்தூர் சுற்று வட்டார கொங்கு மண்டலம்னு எடுத்தவங்கனாலுமே மொத்தம் ஒரு 63 சட்டமன்ற தொகுதியில 63 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுவும் ம் குறிப்பாக எங்க அண்ணன் எஸ்பி வேலுமணி அவரோட கோட்டை அது. 3 முறையாக சென்டம் அடிச்ச இடம் அது. 2011, 2016, 2021 உள்ளாட்சி தேர்தலுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு செலவு பண்ணாங்க. கொலுசு, ம் வெள்ளி கொலுசு, மூக்குத்தி, கம்மல் இப்படியெல்லாம் கொடுத்துதான் உள்ளாட்சி தேர்தலை ஜெயிக்க வேண்டிய நிலைமை கட்டாயத்துல இருந்தாங்க திமுக. அதனால ம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து என்ன தலையில் நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படிங்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆனா எம்பி எலெக்ஷன் அப்போ நாடாளுமன்ற தேர்தல் அப்போ திமுக தானே அதுல வெற்றி பெற்றது குறிப்பாக. நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது வந்துங்க எப்பவுமே ஒரு தனி மனப்பக்குவம், தனி மனப்போக்கோட தான் மக்கள் அணுகுவார். ம் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வாஷ் அவுட் தான் அதிமுக. ஆனா அதன் தொடர்ச்சியாக வந்த சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்த ஓட் பெர்சன்டேஜ் 18%. 2019 அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு, உலகமே முடங்கியாச்சு, எல்லாம் வீட்டுல உட்காந்துருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்த சட்டமன்ற தேர்தலில் 33.4 விழுக்காடு, ஆல்மோஸ்ட் டபுள். அதனால சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிறைய வேறுபாடு மக்கள் மத்தியில இருக்குது. அதனால இதை வச்சு கம்பேர் பண்ணி எடையே போட முடியாது. வரப்போறது சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு தேர்தல். இந்த தேர்தல் இப்போ வந்து மன்னராட்சி முடிவு கட்டுற தேர்தல். மு.க. ஸ்டாலினுக்கும் சரி அவர் பையனுக்கும் சரி அரசியல் வாழ்க்கை முடியக்கூடிய ஒரு தேர்தல். முடிய போகுதான்னு கேட்டா ஆமா, கண்டிப்பா முடிய போகுது. இல்ல சார் முடிய அதுக்காக தான் போகுதுன்ற. குளத்தூர் தொகுதியில கூட தோத்துறக்கூடாதுன்னு சொல்லி அவசர அவசரமா 2,000 ரூபாய், 3,000 பிளஸ் 2,000 ம் பொங்கலுக்கு திடீர்னு 3,000 அள்ளி கொடுக்கக்கூடிய காரணங்கள் வந்து இதான். தோக்க போறோம் தெரிஞ்சிருச்சு, ஏதாவது ஒண்ணு பண்ணியாச்சு மக்களை வந்து மடை மாத்தி வாக்கு வங்கி எடுத்து எப்படியாச்சும் மகனை அரியணை ஏத்திடணுங்கிற ஒரு துடிப்பு, பரிதவிப்பு, ஒரு பயம் எல்லாம் எல்லாத்தோட வேலையில அது. இப்படி எல்லாம் பண்ணாலுமே கொங்கு மண்டலங்கிறது வந்து திமுக கிடையாது. இல்ல பணங்களை அள்ளி கொடுக்கிறார்கள் அப்படின்னாலும் அதே நேரத்துல சில கருத்துக்களையும் அள்ளி வீசுறாங்களே, அதாவது உரிமைகளை விற்று விட்டார்கள் அதிமுக, பாஜகவினுடைய அடிமையாக செயல்படுறாங்கன்னு சொல்லி முதல்வரும் துணை முதல்வரும் எங்க போனாலும் இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்களே சார். பொய்யை தோத்து அவங்களுக்கு வேற என்ன பேச தெரியும்? எடப்பாடியார் மூடிகளை சொன்னாரு, தம்பி பார்த்து பேசு தம்பி, அப்புறம் பால் டாயில் குடிச்ச கதையில பேச ஆரம்பிச்சோம் நல்லா இருக்காது அப்படின்னு. தரமா பேசணும். அதாவது சட்டமன்றத்தில் மட்டுமில்ல பொதுவெளியும் நாகரிகமான கருத்துக்களை வைத்து, விமர்சனங்களை வைத்து, எதிரணியர்கள் பதில் சொல்வதை வைத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஆரோக்கியமான ஒரு விமர்சனத்தோட வளர்ந்த அரசியல் களம் இது தமிழ்நாடு. ஆனா இப்ப ம் என்ன ஆயிடுச்சுன்னா தனிநபர் விமர்சனம், தரந்தாழ்ந்த விமர்சனங்கள், ரொம்ப கேவலமா உண்மைக்கு புறம்பான விஷயங்களா திமுக இப்ப கையில் எடுக்கிறாங்க. பேச்சாலே வளர்ந்த திராவிட கட்சி இப்ப பேச்சாலே வீழப்போகுது திமுகவை பொறுத்த வரைக்கும். அதுக்கு முழு உதாரணம் மு.க. ஸ்டாலின் ஒரு பயணம். அவர் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் தானே 3 வருஷம் ஜெயிலு. மேடை பேச்சாளர் ஒருத்தருக்கு எதனால? ஒரு பெண்மணியை தவறாக பேசியது, ஆளுநரை தவறாக பேசியது மேடையில. அப்புறம் அவங்கள்ட்ட என்ன, அவதான் அவங்களோட தரம், அவ்வளவுதான். ம் என்ன உரிமையை விட்டு கொடுத்தாங்கன்னு பட்டியல் போட சொன்னா பட்டியல் போட தெரியாது. அது உண்மைக்கு புறமான விஷயம் தான் பேசுவாங்க. சிஏஏ கையெழுத்து போட்டாங்க, முத்தலாக் கையெழுத்து போட்டாங்க. ஆமா கையெழுத்து போட்டோம், உண்மைதானே, அது இங்கேயும் மறைக்கலையே இவங்கள மாதிரி.
இவங்கள மாதிரி ஜல்லிக்கட்டு தடை பண்றதுக்கு வேலையை பார்த்துட்டு அப்புறம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றது, மீத்தேன் ஹைட்ரோ கார்பனை கையெழுத்து போட்டு அப்புறம் நாங்க அது பண்ணல, ஆய்வுக்கு தான் கொடுத்தோங்கிறது, காவிரி அரசு இதில் வெளியிடாம அமைதியா உட்காந்து அப்புறம் நாங்க பண்ணிட்டோங்கிறது, எதை எடுத்தாலும் அதிமுக சார்பில் ஸ்டிக்கர் ஒட்டி தான் வெக்கம் இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. ம் இந்த தரம் தாழ்ந்த விமர்சனம் இப்ப மக்கள் வந்து முகம் சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்க போய் பேசினாலும் அவங்க கட்சிக்காரங்க ஒரு 100 பேரை விசாரிச்சு கையெழுத்துவாங்களே ஒழிய, பொது ஜனம் அப்படிங்கிறது முகம் சொல்லிக்கிறாங்க. இது ஒரு விமர்சனமா, நீ என்ன பண்ணங்கிற பேசு, நீ என்ன சாதிச்சேங்கிற பேசு போட்டு திரும்பவும் திரும்ப இதையே பேசிட்டு ஒரு வட்டார வழக்குல பேசினா கூட அதை வந்து ரொம்ப மலிவு விமர்சனமா வைக்கிறது. ம் சேலம் பக்கத்துல திரும்ப திரும்பங்கிறது திரும்ப திரும்பங்கிறாங்க. கோயம்புத்தூர் கூட நிறைய பேர் அது பழக்கம் இருக்கு. ஏனுங்கன்னு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. இது ம் வட்டார வழக்கு. இதை கூட கிண்டல் அடிச்சு பேசுது. இதுல ரொம்ப தரமே இல்லாம போச்சு. தரம் ம் இல்லாத ஒரு கட்சியாகவும் தரம் இல்லாத கட்சியை கொண்ட நிர்வாகிகளும் தலைவர்களும் வச்ச கட்சியை திமுக மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்ப சாதாரண மக்கள் ஒரு பக்கம் போராட்டங்கள் எல்லாம் நடத்தினாலுமே, இப்ப மாற்றுத்திறனாளிகள் பாத்தீங்கன்னா எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல போராட்டம் நடத்தினாங்க, உதவித்தொகை உயர்த்தி தரணும்னு சொல்லிட்டு. அதுல கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மனைவி ஜான்சி ராணி, ஏன்னா அவங்க அதுல வந்து ஒரு தலைவருக்கு ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க அந்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்புல. அப்படிப்பட்டவங்களை கூட காவல்துறையினர் தாக்கி இருக்காங்க, பஸ்ல ஏத்தும்போது தள்ளுமுள்ளாயிருச்சு, தாக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது, மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த நிலைமையா அப்படின்னா இது எப்படி பார்ப்பாங்க? மக்களுடைய பார்வை எந்த கோணத்துல இருக்கும் தேர்தலை பொறுத்த வரைக்கும்? போராடாதவங்கன்னு யாருமே இல்லை இப்ப களத்துல. எதிர்க்கட்சியினர், அதாவது திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது தூண்டப்பட்ட போராட்டங்கள், இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட உடனே போராட்டம் சொல்லி மக்களை தூண்டி தூண்டி போராட்டம் பண்ணுது. இப்ப போராட்டம் கேட்டா அனுமதி தரதில்லை. அவ்வளவு பயம் ஸ்டாலினுக்கு. போராட்டங்களை சந்திக்கிறதுக்கே அவளுக்கு அவ்வளவு பயம். ரெண்டாவது, அதையும் மீறி தார்மீகமா நீதிமன்றத்துல இருந்து ஒரு அனுமதி வாங்கி வந்து போராட்டம் பண்ணா அந்த காவல்துறையை கையில வச்சுட்டு ஏவல்துறையை வச்சு அடக்குமுறையை ஏவி விடும். இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்துப்பீங்க, கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் எப்படி கையாண்டாங்கன்னு பார்த்துப்போம். நம்ம எல்லாம் வீதியில இறங்கி போராட்டம், தூய்மை பணியாளர்கள் எப்படி நைட் ஒன் நைட்டா இரவோட இரவா காலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, போக்குவரத்து துறை ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் ஒரு 1500 பேர். மரியாதைக்குரிய ஒரு துணைவியார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க டிஜிபிக்கு. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ல எவ்வளவு தெளிவா எழுதியிருக்காங்க பாருங்க. ஒரு 1500 பேர் நாங்க ரொம்ப பொறுமையா தார்மீகமா 1500 மாற்றுத்திறனாளிகள், ஒருத்தருக்கும் ஒரு குறைபாடு இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்குன்னு ஒரு தேவைகள் தனியா இருக்கும். ம் அப்படி இருக்கிறவங்கள சாயங்காலம் 5 மணிக்கு வந்து காவல்துறை வந்து நாங்க உங்களை வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் வைக்க போறோம்னு சொல்லி அவங்கள வந்து மிக மிக கட்டாயப்படுத்தி, ரொம்ப ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள வந்து வண்டியில ஏத்தி மாற்றுத்திறனாளிகள் கூட பார்க்காம எந்த கல்யாண மண்டபத்தும் கூட்டு போகாம ஒருத்தரையும் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. இது அவங்க குடும்பத்தினருக்கு தகவல் கொடுக்கல, அவங்களுக்கு உணவு கொடுக்கல, அடிப்படை வசதிகள் எதுவுமே கொடுக்கல, எங்க வச்சிருக்காங்க கூட வெளியே சொல்லாம பண்ணிருக்காங்க. பாருங்க ஒரு அடக்குமுறை எவ்வளவு தூரம் பாருங்க. அது மாற்றுத்திறனாளிக்கு மேல கூட்டணி கட்சிக்கு இப்படிதான் மரியாதை அப்படின்னா, இதெல்லாம் திமுக வந்து ஒரு முடிவுரை எழுதுவதற்கான எல்லா காலமும் நெருங்கிருச்சு நாங்க சொன்னதுக்கான உண்மையின் வெளிப்பாடு இது. ம் முக ஸ்டாலின் வரைக்கும் காலையில ஒரு ஷூட்டிங், மதியம் ஒரு ஷூட்டிங், சாயங்காலம் ஒரு ஷூட்டிங் நடக்கணும். அவர்கிட்ட ஒரு துண்டு சீட் எழுதி கொடுத்துருணும். நீங்க தான் வீராதி வீரர், சூராதீஸ்வரர், மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா அந்த துண்டு சீட்டை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவார். ஓ அப்படியே ஒரு பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கான்னு தெரியல, ஊடகத்தை பாக்குற பழக்கம் இருக்கான்னு தெரியல, சாமானியர் பிரச்சனை என்னன்னு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சாலும் கொள்ளையடிக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், அடுத்தது வீட்டுல இருக்கிற மக்களோட பிரஷர், உதயநிதி எப்படியாச்சும் முதல்வராக்கணும். இதை தவிர்த்து அதை தாண்டி ம் அவருக்கு மூலையில வேற எதுவுமே யோசிக்கிறது இல்லையா? இல்ல, கூட்டணி மிக கட்சியின் தெளிவா தெரியும். தலைவருடைய கூட்டணி கட்சியின் தலைவரின் மனைவிக்கே இந்த நிலைமைனா, இதே அந்த கூட்டணி கட்சி இருக்கிற கம்யூனிஸ்ட் கொஞ்சமாச்சும் ஒரு கண்டிப்பாச்சும் ஒரு கண்டனமாச்சும் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? கம்யூனிஸ்டுக்கு உண்டியல் எவ்வளவு தெரியுதுங்கிறது மட்டும் அதாங்க புரியுது. அவ்வளவுதான். அதை தாண்டி உள்ள கொள்கையை வித்து உண்டியல் கொடுக்க ஆரம்பிச்சு கம்யூனிஸ்ட் எப்போ அதோட தரத்தையும் சரி அதோட அடையாளத்தையும் இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு எங்க ம் எடப்பாடியார் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சியோட மகளிர், அதுவும் அவங்க ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி வன்மையாக கையாண்டது வந்து கண்டிக்கத்தக்கது, இது ரொம்ப வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கதுன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. உண்மை இதுதான். நாங்க வந்து யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்லணும், ரைட்னா ரைட்னு தான் சொல்லணும். திமுக கூட்டணி கட்சிங்கனால நல்லா வாங்கட்டும் அப்படின்னு அமைதியா இல்லை எடப்பாடி. கூட்டணி கட்சியோட தலைவர் அவருடைய துணைவியாரா இருந்தாலும் அவங்களை தாக்குனது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு. ஆனா கம்யூனிஸ்டை எதிர்பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களும் சுயமரியாதை இழந்து, சரி சுயமரியாதையும் இழந்து, கொள்கையை இழந்து, மக்களிடம் அடையாளத்தை இழந்து ரொம்ப நாள் ஆகுது. குறிப்பா கம்யூனிஸ்ட், விசிகா, இப்போ அந்த வரிசையில காங்கிரஸ். இதான் ஓகே உண்மையான சார். நிலவரம். இதான் சார், 2021 தேர்தலில் உங்களுக்குமே தெரியும், இப்ப திமுக வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணம் அரசு அலுவலர்கள் தான், அதிகாரிகள் தான் சொன்னோம். ஆனா இப்ப இந்த தருவாயில பார்க்கும்போது ஒட்டுமொத்த அரசு அலுவலர்களுடைய எதிர்ப்பாவே இருக்கு திமுகவுக்கு. ஏன்னா நீங்க எல்லாமே செய்யறோம் எங்களோட போராட்டத்துல எல்லாம் கலந்துக்கிட்டீங்க, இன்னைக்கு அதே போராட்டம் இன்னைக்கு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு, உங்க ஆட்சியும் முடிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட தருவாயில மீண்டும் உங்களுக்கு எப்படி வாக்களிக்க முடியும்? திமுகவுக்கு எதிராக இருக்குது அரசு அலுவலர்களின் ஓட்டுகள்ல நிறைய கருத்து கணிப்பு எல்லாம் பார்க்க முடியுது. இந்த எதிர்ப்பை ஏன் சம்பாதிச்சாங்க திமுக? செய்ய முடியாமையா, இல்ல செய்ய கூடாதுன்ற அளவு செய்யாம விட்டாங்களா? திமுகனாலே பொய் தான்.
பொய்னா திமுகங்கிறது பட்டவர்த்தனமா வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. செய்ய முடியாத விஷயங்களையும் செய்ய இயலாத ஒரு விஷயங்களையும் வாக்குறுதியா கொடுத்து வாக்கு அறுவடை. இப்ப கூட உருட்டுறது என்ன தெரியுமா? 6,00,000 பெண்களுக்கு ஏதோ நான் முதல்வன், நீ முதல்வன், என் மகன் முதல்வன், என் மருமகன் அடுத்த தலைவன், இப்படி எல்லாம் டைட்டில் எல்லாம் இப்படிதான் புதுசு புதுசா வைப்பாங்க. இந்த ம் மாதிரி என் மருமகன் அடுத்த தலைவன், அந்த திட்டம், என் மகன் அடுத்த முதல்வன் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் லேப்டாப், மடிக்கணினி எல்லாம் பக்கா 420 வேலை. திமுக பண்றது வந்து முழுவதுமாக ஏமாற்று கண்கட்டு வித்தை வேலை மட்டும்தான். அந்த வரிசையில தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்த வாக்குறுதி. டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் பென்ஷன் கொடுப்பதற்கு ஒரே அடியா கொடுத்தே ஆகணும்னு சொல்லி 2019 டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க. அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் அமைச்சரா இருந்த மரியாதைக்குரிய எங்க அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ரொம்ப தெளிவா அவங்களை கூப்பிட்டு உண்மையை சொன்னார். நிதி ம் நெருக்கடி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரே தவணையில கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்களோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பென்ஷனை வந்து தவணையா கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு ம் பேச்சுவார்த்தையில இதான் நடந்தது. உடனே திமுக தொழிற்சங்க சேர்ந்தவங்க தூண்டி விட்டாங்க. அதை எப்படி அரசு நிர்வாகம் நீங்க வந்து முடியாதுங்களா அப்படின்னு பயங்கரமா கத்தி அவங்களை தூண்டி விட்டு கொடுத்தா நீங்க ஒரு கொடுக்கணும். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எப்படி கொடுக்குறோம் பாருங்கன்னு சொல்லி அவங்க தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு கொடுக்க முடியல. கொடுத்த வாக்குறுதி. அப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சும் போது மக்களை தவறாக தூண்டி தவறாக வழி நடத்தி அரசியல் ஆதாயம் தேடினதுதான் திமுக. உண்மை ம் பக்கம் நிக்கல. அதோட வெளிப்பாடுதான் இன்னைக்கு போக்குவரத்து துறை இருக்கிற அதே மாதிரி பகுதி நேர பணியாளர் மின்சார தொழில அங்க இருக்க யூனியன்ல போய் பகுதி நேரங்களை நாங்க வந்து நிரந்தரம் பண்ணிருக்கோம். அது ஒரு வாக்கு. அதே மாதிரி செவிலியர் கொரோனா பீரியட்ல நம்ம 25,000 டெம்பரரி செவிலியர் எடுத்ததுனாலதான் உயிருக்கு காப்பாற்ற முடிஞ்சு. அப்போ அவங்களை கேட்கும் பொழுது செவிலியர்கள் நாங்க பணி நிரந்தரம் பண்றோம். பழைய ஓய்வூதிய பென்ஷன் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது அந்த அமுலுக்கே வந்தது மத்திய அரசு. அதை அமுல்படுத்திய மாநில கட்சி தான் அதிமுக. கொண்டு வந்த சட்டம் யாரு? திமுக காங்கிரஸ் கொண்டு வந்தது. இப்ப என்ன பண்ணாங்க? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஒழிச்சிட்டாங்க, திமுக ஒழிச்சாங்க. நாங்க அதை புதுசா கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி மத்திய அரசு கொண்டு வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ் டிஏபிஎஸ் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ம் ஊழியருக்கு பங்களிப்பே கிடையாது பழசுல. இப்ப இவங்க கொண்டு வந்ததுல ஊழியருக்கு பங்களிப்பு இருக்கு. இவங்களுக்கு ஜால்ரா போடுற ஒரு 10 பேர் மட்டும் கூப்பிட்டு வச்சு உடனே தலைமை செயலகத்துல முதல்வருக்கு இனிப்பு ஊட்டினாங்க, அதை ஊட்டினாங்கன்னு வழக்கமா நாடகம் நடத்துவாங்க. அந்த மாதிரி நாடகத்தை முடிச்சிட்டாங்க. நாடகத்தை ம் முடித்த அடுத்த நாளைக்கு அரசு ஊழியர்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த சங்கத்துல காட்டிலே என்னையா போய் அறிவு கட்டத்தனமா போய் ஸ்வீட் ஊட்டிட்டு வந்திருக்கிற, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? பங்களிப்பே இல்லாம இருந்துச்சு. இப்ப நம்ம பங்களிப்புன்னு சொல்றாங்க. எதை வச்சு நீ போய் மண்டையை தலையாடிட்டு வந்து பண்ணிருக்கிற? உனக்கு தேவை நீ போய் திமுக சேர்ந்துக்க. எதுக்கு இங்க வந்து ஏன் பேர் எடுக்கணும்? அங்க சண்டை மண்டை உடஞ்சுச்சு. அதுக்கப்புறம் ம் கண்டன குரல் வேற வச்சாங்க. அதுக்கு ஒரு கண்டன மீட்டிங் வேற போட்டாங்க. இந்த மாதிரி எங்களை ஏமாத்திட்டாங்க திமுகன்னு. எப்பவுமே ஊடகத்துல இந்த மாதிரி விஷயத்துல வெளியே வராம பண்றதுக்கு திமுக வல்லவர்கள். அந்த மாதிரி வேலையெல்லாம் மட்டும் பண்ணாங்க, அவ்வளவுதான். இப்பதான் ம் அவங்களுக்கு தெரியுதோ நம்மள ஏமாத்திட்டாங்க இவங்க. ஏமாத்து வேலை மட்டும்தான் திமுக தெரிஞ்சது. ம் சார் இப்போ மட்டும்தான் இந்த பண்ணிருக்காங்க. அதனாலதான் எல்லாருமே இப்ப போராட்டத்துல இருக்காங்க. சார் திமுக கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்க கூட்டணி ரொம்ப பலமா இருக்குன்னு ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்காவே இல்ல, பலவீனமா இருக்குன்னு சொல்லி தவிர டக்குன்னு பார்த்தா பாஜக ஜாயின் ஆச்சு, அப்படியே பாமக வந்தது, அமமுக உள்ள வந்தது, ஒரு சரியான ஒரு எதிரணியாக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட இந்த நேரத்துல இன்னும் தேமுதிக மட்டும் வெளியில இருக்கு. நேத்து சமீபத்துல இந்த சிவராத்திரி அந்த ஈஷா யோகா மையத்துல பிரேமலதா அவர்களும் வந்தாங்க, வேலுமணி அவர்களும் வந்தாங்க, சந்தித்து நடந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ தேமுதிகவும் அதிமுக கூட்டணிக்குள்ள வரப்போகுதுன்ற ஒரு பேச்சு பரவலாக வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நிலையில சார் இருக்கு இப்போதைக்கு? முதல்ல தெரிய வேண்டிய விஷயம், திமுக கூட்டணி இருக்கா? ம் ஏன் சார் இன்டாக்டா இருக்கே சார்? இல்ல, ம் நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு ஒரு சாதாரண தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சாமானியரும் கேட்கிற கேள்வி, திமுக கூட்டணி இருக்கான்னு கேட்கிறாங்க. குறிப்பா திமுக காங்கிரஸ் இருக்கான்னு கேட்கிறாங்க. ம் இது கலை யதார்த்தம். இப்ப நாங்க வந்து 90 நாள் ஆச்சு ஒரு குழு அமைச்சு, நீங்க குழு அமைங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்றதும், தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவசர அவசரமா பெண்களுக்கு காசு கொடுத்தாலும் ஓட்டெல்லாம் மாறாது, வெற்றிக்கெல்லாம் இது ஒரு வழியே கிடையாது, இந்த மாதிரி கொடுத்த 5 மாநிலத்துல 4 மாநிலத்துல தோல்விதான் நடந்திருக்கு அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதும், ம் நாங்க கேட்கறது மரியாதை தான், மரியாதை கூட கொடுக்க மாட்டீங்களான்னு காங்கிரஸ்ல பேசுறதும், இப்படி வார்த்தை ஜாலம் ராஜகண்ணப்பன் மாதிரி போனவங்க நாங்க போட்ட பிச்சையில தான் காங்கிரஸ் இங்க வந்து பதவிக்கு வந்தாங்கன்னு பேசுறதும், இதை தாண்டி கூட்டணி இருக்குன்னு நம்ப வைக்கிற முயற்சி தான் இப்ப வேக வேகமா நடந்துட்டு இருக்கு. ம் பலம் வாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு சொல்லி திமுக முடிஞ்ச அடுத்த 2வது மாசம் 3 கட்சி அங்கீகாரமும் போச்சு, சிம்பலும் போச்சு. தொங்கிட்டு இருக்கிறது 3 மீன சொல்லக்கூடிய இல்ல. காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட். விசிகா ம் நீங்க சீனியர் ராமதாஸ் கூப்பிட்டீங்கன்னா நான் வெளியே போயிருவேன், அவர் கூப்பிட கூடாதுன்னு சொல்லி போர் வெடி தூக்கிட்டு உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு அதிகப்படியான சீட் கொடுங்க,
இந்த தடவை நீங்க எனக்கு 10 சீட் கொடுத்தே ஆகணும் சண்டை போட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்ட ஆதவ அர்ஜுனாவை ஆளை வச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க திமுக. நமக்கு பிரச்சனையா போகுது அப்படின்னு. கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் போன தடவை கொள்கையை வித்து 25 கோடி, இந்த தடவை கொள்கையை வித்ததுக்கு எவ்வளவு கோடி, இது மட்டும் தான் கம்யூனிஸ்டோட கவலை. காங்கிரஸ் சுத்தமா ரெண்டா பிரிஞ்சு நிக்கிறாங்க. ஒரு டீம் வந்து நாம திமுகவோடு வெளியே போயிடணும், அப்பதான் நம்மளுக்கு அடையாளம் கிடைக்கும், அப்பதான் நம்மளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும், அப்பதான் மக்கள் மன்றத்துல நம்ம வந்து நம்மளை வந்து நிக்க வைக்க முடியலன்னு நாம அழிஞ்சிருவோம் மத்த மாதிரி அப்படின்னு ஒரு இன்னொன்னு வந்து இல்ல காங்கிரஸ் திமுக பெரிய வித்தியாசம் இல்ல. காங்கிரஸ்ல நாம அப்பா தாத்தா மகன் மகள் பேரன் அப்பா கொள்ளு பேரனே வளர்ந்துட்டோம் போஸ்ட் அடிச்சு. திமுக அப்படிதான் தாத்தா மகன் பேரன் கொள்ளு பேரன் தான் போஸ்ட் அடிக்கணும். நம்ம 2 பேரும் குடும்பத்துக்கு தான் வேலை செய்யறோம், இந்தியாவுக்காக வேலை செய்யல, நாட்டுக்கு மக்களுக்காக வேலை செய்யல, அதனால நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு ஒரு டீம் இப்பதான் பிரிஞ்சு நிக்கிறாங்க. முடிவுக்கு வரல. நேற்று கூட கேசி வேணுகோபால் என்ன சொல்றாரு, கூட்டணி பற்றிய இறுதி முடிவை டெல்லி ஹைகமாண்ட் எடுக்குங்கிறாரு. டெல்லி ஹைகமாண்ட்ல ராகுல் காந்தி இருக்காருன்னா கூட ராகுல் காந்தி இது வரைக்கும் திமுகவோட நான் கூட்டணி இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லு. அதனால இப்ப திமுக கூட்டணி இருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. நீங்க ஊடகத்துல இருக்கீங்க, முடிஞ்சா நீங்க கேட்டு சொல்லுங்க. திமுக சேர்ந்து கேட்டா இருக்குதான் சொல்லுவாங்க. அதை மு.க. ஸ்டாலின் சொல்றாரா இல்ல ராகுல் காந்தி சொல்றாருன்னு மட்டும் பாருங்க. இல்ல நீங்க சொல்ற வார்த்தையில 2 அணின்ற மாதிரி இருக்கே சார். ஒண்ணு திமுகவுக்கு ஃபேவரா, இன்னொன்னு கட்சிக்கு ஃபேவரா? அதேதான், கட்சிக்கு ஃபேவரா இருக்கிறவங்களோட நம்பர் தான் ஜாஸ்தியா இருக்கு. திமுக ஃபேவரா இருக்கிற நம்பர் ரொம்ப கம்மியா இருக்கு. கட்சிக்கு ஃபேவர் இந்த வெளியே போயிடணும் அப்பதான் நம்மளுக்கு அப்படிங்கிற அதோட குரல் தான் ஜாஸ்தியா இருக்கு. திமுக ஃபேவர்ங்கிறது வெறும் 3 பேரு. ஏன்னா செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம், பீட்டர் அல்போன்ஸ், இந்த 3 பேர் தான் உங்களுக்கு தெரிஞ்சு. இந்த 3 பேர் தான் திமுக இருக்கலாம்னு சொல்ற 3 பேர் தான். மத்த எல்லாருமே வந்து வெளியே போகணுங்கிறது. 99% காங்கிரஸ் இதை விட்டு வெளியே போனாதான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற குரல் தான் ஜாஸ்தி. இதுதான் விஷயம். செல்வ பெருந்தகை ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் 4 கட்சி மாறி இருந்தார். அவர் காங்கிரஸ் பத்தில கவலை இல்லை. நேற்று கூட சட்டமன்றத்தில் பாருங்க, மீண்டும் திமுக ஆட்சி அமைக்குங்கிறார். காங்கிரஸ் கூட்டணியில இருக்கான்னு மரியாதை இல்லைன்னு அவர் கட்சிக்கு ஒரு எம்பி சொல்லிட்டு இருக்காரு. இந்த கொள்கை பரப்பு செயலாளர் அவரு, காங்கிரஸ் கட்சி தலைவர், திமுக கொள்கை பரப்பு செயலாளர். திமுக என்ன இல்லைனாலும் போய் பேசுவாரு. காங்கிரஸ் பத்தி அவருக்கு கவலை இல்லை. 4 கட்சி மாறி வந்தவர்கிட்ட எப்படி இந்த காங்கிரஸ் ரத்தம் இருக்கும்? இது இல்ல சார், ஒரு தரப்பு காங்கிரஸ் திமுக தான் அழிய போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்துல மணிசங்கர் ஐயன் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்றாரு இண்டி கூட்டணி வழிநடத்த ஸ்டாலின் தான் சரியான ஆளுன்னு. அவர் காங்கிரஸ்ல இருந்துட்டே பேசுறாங்களே. இப்போ திமுக காங்கிரஸுக்குள்ள இந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆதரவான ஆட்கள் இருக்காங்களா? காங்கிரஸை விட உயர்ந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு வேற யாரும் இருக்காங்களா? காங்கிரஸ் அப்படின்னு தமிழ்நாட்டுல அப்படின்னா மரியாதைக்குரிய காமராஜரை தாண்டி வேற ஏதோ பெரிய முகம் இருக்கா? இருக்கா? கொஞ்ச காலம் கழிச்சு மூப்பனார் வந்தாரு. அதுக்கு உரிய அங்கீகாரம் இல்லைன்னு அவர் தனியா வெளியே போய் நான் காங்கிரஸ் இயக்கத்துல மரியாதை வெளியே போய் தனியா ஆரம்பிச்சாரு. இந்த இரு முகங்களை தவிர்த்து, மரியாதைக்குரிய காமராஜர் அவர்களையும் தவிர்த்து கொஞ்ச காலம் கழிச்சு மூப்பனார் தவிர்த்து வேற ஏதோ பெரிய முகம்னு சொல்லி காங்கிரஸ் எதா இருக்கா தமிழ்நாட்டுல? அந்த காமராஜர் இடத்தை மு.க. ஸ்டாலின் நிரப்ப வேண்டும்னு சொன்னதுக்கு உண்மையான காங்கிரஸ்காரனா இருந்தா கோவம் வந்து கண்டன குரலாச்சும் கொடுத்துருக்குமா வேண்டாம்? ஒரு காமராஜர் இருந்த இடம், காமராஜரை வந்து இந்தியா வழி நடத்தணும்னு ஒரு தேவை ஏற்பட்டுச்சு 1967. அந்த இடத்துல இப்ப மு.க. ஸ்டாலின் இருக்காருன்னு சொல்லி காமராஜரோட மு.க. ஸ்டாலின் ஒப்பிட்டு ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா உண்மையான காங்கிரஸ்காரன் தான் கண்டனம் கொடுக்கணுமா கூடாது? இதுதான் நடக்குது அங்கே. கூட்டணிங்கிற பேர்ல கூட்டணி கட்சிகளுக்கும் மரியாதை இல்லை, தனிநபருக்கும் மரியாதை இல்லை, என்ன எல்லாத்தையும் ஏளனம் பேசுறது, அந்த அதிகார போதையும் மமதையும் தலைக்கு ஏறி என்ன பண்ணாலும் கேட்கறக்கு ஆள் இல்லைங்கிறது வந்து இந்த சர்வாதிகாரத்தோட உச்சம். அதோட வெளிப்பாடுதான் அதெல்லாம். யார் என்ன கேட்டாலும் நீ யாரு நீ கேட்கறது, நீன பெரிய இவனா, நீன பெரிய ஆளா அப்படின்னு மரியாதை எல்லாம் பேசுறது, தரம் தான் பேசுறதுலாம் வந்து சர்வாதிகார போதையின் உச்சம். நடந்துக்கிற கல நிலவரம். இன்னொரு பக்கம் அதிமுக எடப்பாடியார் போன வருஷம் சொன்னார் வலிமையான கூட்டணி அமைய பெறும். உடனே கிண்டல் அடிச்சாங்க, உங்களை தீண்டத்தகாதவர்களா பாக்குறாங்க எல்லாரும், யாரும் உங்களை நம்பி வரதுக்கு தயாரில்லைன்னாரு. பாஜகவுடன் கூட்டணி சட்டமன்றத்திலேயே நடுங்கினார் முதல்வர். என்ன கூட்டணி வைக்க மாட்டேன் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னாரு. அப்புறம் பாமக வந்தது, அப்புறம் இதர கட்சிகள், தமிழ் மாநில காங்கிரஸ், லைனா புதிய எல்லாம் வந்து இப்போ ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு இல்லாம ஒரு மாநாடே முடிச்சாச்சு. மாநாடு முடிச்சு களத்துல வேலைக்கு போயாச்சு. அப்புறம் எங்க திமுக வலுவான கூட்டணி? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த பிம்பத்தை கட்டமைக்க முடியும்? கட்டமைச்ச பிம்பம் செதஞ்சு உடஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப தேமுதிக நிலை என்ன சார்? அது அக்கா பிரேமலதா அவர்களை தான் கேட்கும். முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது அவங்க தானே. இன்னொரு இயக்கத்தோட முடிவு என்னங்கிற நாம கருத்து சொல்வது சரியா இருக்காது இல்ல. மக்களின் விருப்பம், இந்த இயக்கத்தோட நலன், அவர்களை நம்பி இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்களுடைய நலனை குறித்து அவர்கள் சரியான முடிவு நல்ல முடிவு எடுப்பார்கள்.
அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒண்ணுதான். அது அவங்க முடிவு அவங்க கையில தானே இருக்கு. ஓகே சார். இல்ல மக்களின் விருப்பம் என்னன்னா அவங்களே அவங்களே என்ன டைம் இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா. இல்ல 2011ல எப்படி ஜெயலலிதா அம்மையாருக்கு பக்கபலமாக திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்தாலும், அதே போல 2026 தேர்தல்ல தேமுதிக இன்னும் பலம் சேர்த்து கொடுத்தா அந்த கூட்டணி எளிதாக வென்றலாம்னு சொல்ற கருத்துக்கள் இருக்கும் பட்சத்துல நேத்து அந்த மீட்டிங் வேற நடந்திருக்கு. ஏன்னா வேலுமணி அவர்கள் ஒரு சந்திப்பு நடத்திட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கன்ஃபார்ம் ஆயிருது எப்படி பார்த்தாலும். ஏன்னா பாஜக கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி அப்படித்தான் 2 3 சந்திப்புகள் வேலுமணி அவர்கள் நடத்தினாரு. அடுத்து எல்லாம் ஓகே ஆயிருச்சு. அதே போலதான் இப்ப தேமுதிகவும் ஓகே நிலைமைக்கு வந்துருச்சுன்னா இன்னும் அசுர பலத்தோட தானே அதிமுக கூட்டணி அமையும். 2011 இருந்த தேர்தல் களம் இப்ப கிடையாது. ம். இப்ப களம் வேக வேகமா மாறி இருக்கு. எடப்பாடியோட ஒரே நோக்கம் என்னன்னா, நாங்க 45 தொகுதிகள்ல இழந்த வாக்குகள் ஒரு 2,16,000 வாக்கு தான். 2021 2,16,000 ஓட்டு எடுத்திருந்தோம்னா நாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சி எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்திருப்பாரு. 150 வாக்குகள்ல ஒரு தொகுதி இழந்திருக்கும். சென்னை டி நகர்ல நாங்க தோத்த டிஃபரன்ஸே 150 ஓட்டு தான். ஆமா. 3வது முறையா கேட்கும் பொழுது. அதனால இந்த வாக்குகள் சிதறி விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கு. இப்ப இது வெற்றி கூட்டணிங்கிறது முடிவாயிருச்சு. மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா இது நல்லா இருக்கு, கூட்டணி அமைஞ்சிருச்சு, நல்லா இருக்கு, இதுதான் ஜெயிக்க போகுது, எடப்பாடியார் தான் வரணுங்கிற அளவுக்கு களத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 187 இடம் சட்டமன்ற தொகுதி சுற்றுப்பயணம் முடிச்சு 1.5 கோடி மக்களை பார்த்துட்டாரு. எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஒருமித்த கருத்து நீங்க வரணும், நாங்க ஏமாந்துட்டோம், அவங்கள நம்பி நாங்க ஏமாந்துட்டோம், நாட்டு நடப்பு சரியில்லை, நாங்க நிம்மதியா இல்ல அப்படிங்குது. சோ இப்ப இந்த வெற்றி பவனி வரப்போகிற இந்த வண்டியில, இந்த பேருந்துல தேமுதிக இடம் பிடிப்பாங்களா அப்படிங்கிற முடிவு அவங்க கையில தான் இருக்கு. ஓகே சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பயில் தம்பிக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.